Botticelli, it's my confidence. Botticelli and Raphael, shirts and trousers. தற்போது செய்தியாளர் ரமேஷ் இணைந்திருக்கிறார். ரமேஷ், நீங்க எந்த பகுதியில் இருக்கீங்க? விஜய் தற்போது விழா மேடைக்கு வந்து விட்டாரா? அடுத்தடுத்த நிகழ்வுகள் என்னவாக இருக்க போகிறது? தற்போது விஜய் விழா நடைபெற இடத்திற்கு வந்திருக்கிறார். அவரை பாத்தீங்கன்னா அவருடைய தொண்டர்கள் வந்து உள்ளே வந்து அழைத்து சென்றிருக்கிறார்கள். அதாவது பாத்தீங்கன்னா நம்முடைய செய்தியாளர் முருகேசன் சொன்னது போல 4 முறை இதுவரை அவர் வந்து பொதுவெளியில் பேசியிருக்கிறார். முதல் முறை பாத்தீங்கன்னா அக்டோபர் 27ஆம் தேதி அந்த விக்கிரவாண்டியில் நடைபெற்ற மாநாட்டின் போது பேசினார். அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா பரந்தூர் சார்ந்த அந்த விமான நிலைய எதிர்ப்பு கூட்டத்தினரும் பேசினார். அதே போல அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழாவில் பேசினார். தற்போது 4வது முறையாக இவர் பேசுகிறார். அது மட்டும் இல்லாம தமிழக வெற்றி கழகத்திற்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய எந்த அரசியல் கட்சிக்கும் இல்லாத ஒரு யூனிக்கான விஷயம் என்னன்னா 3 தேர்தல் வியூக வகுப்பாளர்கள். ஒன்று பிரசாந்த் கிஷோர், அவர் வந்து ஐபிஎல் சேர்ந்தவர். அவர் வந்து பாத்தீங்கன்னா தேசிய அளவில் அவருக்கு ஒரு நல்ல கான்டாக்ட் இருக்கு. எனவே அதை அவர் வந்து தேசிய அளவில் எப்படி வழி நடத்தணும். அதே போல திமுகவுக்கு 2021 ஒர்க் பண்ணவர் பிரசாந்த் கிஷோர். அவரு இன்றைக்கு இந்த மேடையில பேச இருக்காரு. ஏன்னா திமுகவுடைய சாதகம் பாதகம், அவருடைய பலம் என்ன பலவீனம் என்ன எல்லாத்தையும் தெரிஞ்சவர் பிரசாந்த் கிஷோர். அந்த திமுக தான் பிரதான இவங்க எதிர்ப்பா பாக்குறாங்க. ஏன்னா வந்து இவங்க தற்போது இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியை எதிர்த்தாதான் மக்களிடம் வந்து போக முடியும் அப்படின்றது தமாகவுடைய முக்கியமான முடிவா இருக்கு. எனவே திமுக எதிர்ப்பு நிலைப்பாட்டை எந்த அளவுக்கு எடுக்க வேண்டும் என்பது குறித்து பிரசாந்த் கிஷோர் பல முக்கியமான தகவல்களை கொடுத்திருக்கிறார். அதே போல ஆதவ் அர்ஜுனா, அவர் ஏற்கனவே விசிகாவில் இருக்கும் போது கள்ளக்குறிச்சி எம்பி தொகுதியை கேட்டிருந்தாரு. ஆனா அதுக்கு திமுக கொடுக்காதனால திமுக மீது கடும் கோபத்தில் இருக்கிறார் ஆதவ் அர்ஜுனா. அதே போல ஜான் ஆரோக்கியசாமி, அவர் மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி 2016 பாமகவுக்கு ஒர்க் பண்ணவர். இந்த 3 தேர்தல் வியூக வகுப்பாளர்களும் பல்வேறு வியூகங்களை வகுத்திருக்கிறார்கள். அதாவது பாத்தீங்கன்னா கை தேர்ந்த திராவிட கட்சிகளுக்கு இணையாக ஒரு கூட்டத்தை ஏற்பாடு பண்ணியிருக்காரு. அதாவது பாத்தீங்கன்னா வழக்கமா திமுக அதிமுக தான் தமிழ்நாட்டில் வந்து இது போன்ற கூட்டங்களை வந்து வெற்றிகரமா நடத்தி காட்டுவாங்க. தொண்டர்களை ஒரு இடத்துல சேர்த்துவாங்க. அவர்களை வந்து எப்படி நடத்தணும்ன்றது அவங்களுக்கு தெரியும். ஆனா வந்து எந்தவித அனுபவம் இல்லாத தமிழக வெற்றி கழகம் தற்போது ஒரு சிறப்பான ஒரு மாநாடு, அதாவது செஸ் ஒலிம்பியாட் போட்டி நடைபெற்ற தமிழக அரசு நடத்திய இடத்துதான் தேர்வு செஞ்சிருக்காங்க. இந்த இடம் ரொம்ப விசாலமான இடமா இருக்கு. கார் பார்க்கிங் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை செய்திருக்கு. அது மட்டும் இல்லாம திராவிட கட்சிகளுடைய முக்கியமான தலைவராக கூடிய பெரியாரை இவர்களுடைய கொள்கை தலைவராக 5 பேரில் ஒருவராக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அஞ்சலை அம்மாளுடைய வாரிசுகள் பல பேர் வந்து திமுகவில் இருந்தாலும் கூட இது வந்து பாத்தீங்கன்னா அஞ்சலை அம்மாளையும் ஒரு கொள்கை தலைவராக ஏற்றிருக்காங்க. அஞ்சலை அம்மாளுடைய வாரிசுகளும் குறிப்பாக வரக்கூடிய காலங்களில் தமிழக வெற்றி கழகத்தில் இணைவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போல முன்னாள் முதலமைச்சராக இருந்த காமராஜருடைய வாரிசுகளும் தமிழக வெற்றி கழகத்தை நோக்கி வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே இந்த பேச்சு அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த பேச்சாக இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. ஏற்கனவே நடிகர் கமல் வந்து ஒரு முக்கியமான கருத்து சொல்லியிருக்காரு. அதாவது ரசிகர்கள் அனைவரும் வாக்காளர்களாக மாற மாட்டார்கள், அது என்னுடைய அனுபவத்தில் நான் தெரிந்து கொண்டது அப்படின்னு சொல்லியிருக்காரு. எனவே இவருடைய ரசிகர்கள் எவ்வாறு வாக்காளர்களாக மாறுகிறார்கள் என்பதை பார்க்கணும். ஏன்னா வந்து படத்துக்கு வர்றவங்க வேற, ஓட்டு போட வர்றவங்க வேற அப்படின்றத தன்னுடைய அனுபவத்துல தெரிஞ்சுக்கிட்டு கமல் சொல்லியிருந்தாரு. ஏன்னா அவரால் வந்து பெரிய அளவுல வெற்றி பெற முடியல. தற்போது கூட ஒரு நிர்வாகி பேசும்போது ஒரே ஒரு எம்பி சீட்டுக்காக திமுகவோட கட்சி அடகு வச்சுட்டாரு கமலஹாசன் அப்படின்னு ஒரு விமர்சனத்தை எல்லாம் கூட வச்சிருந்தாங்க. எனவே இது போன்ற ரசிகர்களை வைத்துக் கொண்டு அவர் எவ்வாறு ஒரு ஆட்சி கட்டலுக்கு வரப்போகிறார் என்பதையெல்லாம் நம்ம பார்க்கணும். இவருடைய பேச்சு தான் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்து காத்திருக்காங்க. அதே போல பிரசாந்த் கிஷோர் இந்த மேடையில பேச இருப்பதாகவும் சொல்றாரு. அதே போல இன்னொரு விமர்சனம், நடிகர் விஜயை யாரும் எளிதா அணுக முடியல அப்படின்னு சொல்றாங்க. அதற்கான மாற்றங்களும் தீர்வுகளும் இனிமேல் இருக்கும். ஏன்னா இன்னும் தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு ஓராண்டு தான் இருக்கிறது. வாழ்வா சாவா ஒரு தேர்தலாக இருக்கிறது. விஜய் கட்சி ஆரம்பிச்சு அவர் வந்து எத்தனை வாக்கு இருக்கிறது என்பதை ஒரு ப்ரூவ் பண்ண ஒரு தேர்தலா இருப்பதால அவருடைய பேச்சு எப்படி இருக்கணும்ன்ற ஒரு ஆவல் கட்சி தொண்டர்களுக்கு மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த தமிழகத்துக்கும் இருக்கு. ஒட்டுமொத்த பத்திரிகையாளர்களும் அதே போல தேசிய அளவிலிருந்து வந்திருக்கக்கூடிய ஊடகங்களும் இவருடைய பேச்சு எப்படி இருக்கும், இவருடைய கருத்துக்கள் கொள்கைகள் எதை நோக்கி இருக்குன்னு ஆவலா எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம் ரமேஷ், விஜய் என்ன பேச போகிறார். தற்போதைய கள விவரங்களை விரிவா பதிவு செஞ்சீங்க. விவரங்களுக்கு நன்றி ரமேஷ். மீண்டும் உங்களை தொடர்பு கொள்கிறோம். ஃபிட்டான Botticelli இருந்தா கான்ஃபிடென்ட்டா என்ன வேணாலும் செய்யலாம். Botticelli, it's my confidence. Botticelli and Raphael, shirts and trousers.